ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம போன வாட்டி இந்த ஏப்ரனை எவ்வளவு கரையாக்கணும். இப்ப பாருங்க, புதுசு மாதிரி ஆயிடுச்சு. எல்லாமே சர்ஃப் எக்ஸல் குவிக் வாஷ்னால தான். இப்போ இதை போட்டுட்டு நம்ம குக்கிங் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம குக்கிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு நான் செய்ய போற ரெசிபி பார்த்தீங்கன்னா மிளகு குழம்பு. மிளகு குழம்பு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம இதில் வந்து ஒரு யூனிக் இன்கிரீடியன்ட் ஆட் பண்ண போறோம். அது வேற எதுவும் இல்லைங்க, ஒரு பெரிய பஞ்ச் கொத்தமல்லி கீரை. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொத்தமல்லி கீரையை அரைக்க போறோம். ஸோ இதை அரைச்சி எடுத்துடலாம். கொத்தமல்லி கீரை எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி மிக்ஸி ஜார்ல போட்டுட்டேங்க. இப்போ நல்லா போச்சு. ஓகேங்க, இந்த ரெசிபிக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் நமக்கு கவலை இல்லை, பிகாஸ் சர்ஃப் எக்ஸல் உள்ளே அண்ட் கொத்தமல்லி கீரை பியூரே ஸ்டேட்ஸ் வெளியே. இப்போ நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயை அடுப்புல வச்சிருக்கேங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் ஸ்பைஸ் பவுடர்ஸ் யூஸ் பண்றேன். அதாவது மல்லி, மிளகு எல்லாம் வந்து பொடி தான் யூஸ் பண்றேன். அதனால அதை கடைசி ஆட் பண்ண போறேன். மற்றபடி வரமிளகா, உளுத்தம் பருப்பு, துவரம் பருப்பு, கொஞ்சோண்டு வெந்தயம், ஜீரகம் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணிட போறோம். ஆட் பண்ணி இதை நல்லா வறுத்துடலாம். ஸோ நல்லா எல்லாமே கோல்டன் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு நம்ம மல்லியும் மிளகும் போட போகிறோம். உங்ககிட்ட முழு மல்லியும் மிளகும் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட பவுடர் தான் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக பொடிச்சது. அதனால அதை கடைசி நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து ஒரு 2 minutes லோ டு மீடியம் ஃப்ளேமில் வறுக்க போகிறோம். நல்லா செவப்பாகட்டும். ஓகே, சில பேர் வந்து இந்த வெந்தய குழம்பு, மிளகு குழம்பு அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் அரிசி ஆட் பண்ணுவாங்க வறுக்கும் போதே. அது வந்து நல்ல ஒரு திக்னஸும் குழுப்பும் கிடைக்கும். கணுசோன்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது குவான்டிட்டி அதிகமாட்டு அது உங்களுக்கு வந்து கொடுக்கும் அரிசி. அது வேணும்னா நீங்க ஆட் பண்ணுங்க, பட் நான் வந்து ஆட் பண்ண மாட்டேன். எனக்கு அந்த பருப்புல உள்ள அந்த திக்னஸே போதும் அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ நல்ல செவந்தாச்சுங்க பாருங்க. நம்மளோட துவரம் பருப்பு, வரமிளகா எல்லாமே நல்ல செவந்தாச்சு. இப்போ நான் அடுப்பை அணைச்சிட்டு நம்ம வச்சிருக்கிற கொத்தமல்லியும் மிளகு பொடியும் இந்த பெப்பர் பவுடர் அதையும் ஆட் பண்ணி நல்ல ஒரு பெரட்டிட போறேன். இதுல நான் ஒரு பீஸ் பெருங்காயமும் போட்டிருக்கேன். ஸோ இந்த அடுப்பை அணைச்சிட்டு நம்ம இந்த ஸ்பைஸ் பவுடர்ஸை போடணும். ஏன்னா அடுப்பு ஆன்ல இருக்கும் போதே போட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும். அதனால அடுப்பை அணைச்சிட்டு ஒரு நிமிஷம் நல்லா அதை ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ நம்மளோட ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா வறுபட்டாச்சுங்க. இப்போ நான் இதை கொஞ்சம் கூலாக விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் எடுத்து நைஸாக அரைச்சிட போகிறேன். ஓகே, ஸோ அரைச்சிட்டு என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ நம்மளோட ஸ்பைசஸ் வந்து கூல் ஆகிறதுக்கு வேண்டி வச்சுட்டேங்க. அது கூல் ஆனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். தாளிக்கிற பொருள்லாம் தாளிச்சிடலாம். நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. ஸோ நல்லெண்ணெயில் கடுகு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயத்தூள், வரமிளகாய், கருவேப்பிலை இவ்வளவும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ நல்லா பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் ஒரு 10 உரிச்சு வச்சிருக்கேன். அதுவும் பூண்டு ஒரு 10-20 பல்லு வச்சிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு உரிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் அவ்வளோ வேணா நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்ல ஒரு 2-3 நிமிஷம் இதை இந்த நல்லெண்ணெயில் நல்லா வதக்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட சின்ன வெங்காயம், பூண்டு நல்லா வதங்கி லைட்டாக கோல்டன் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம இன்னும் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், நம்மளோட விழுது நம்ம இப்போ வருத்தோம்ல அதோட பேஸ்ட்டு. ஸோ அதை ஆட் பண்ணிடலாம். கூடவே நம்மளோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கீரையோட பேஸ்ட்டு அதையும் ஆட் பண்ணிடுங்க. இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து நல்ல ஒரு தொக்கு பதத்துக்கு வரணும். ஒரு 4-5 நிமிஷம் ஆகும். ஸோ இதை நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா குக் ஆகட்டும். கொஞ்சம் திக்கானதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்றேன். இங்க பாருங்க, நம்மளோட குழம்பு நல்லா திக்காயிடுச்சு பாத்தீங்களா. நான் சொன்னேன்ல அந்த பருப்பு போட்டதுலேயே உங்களுக்கு அந்த திக்னஸ் வந்துடும். ஸோ இப்போ நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலுமிச்சை பழ சைஸுக்கு புளி எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு தண்ணி ஊற்றி ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா கசக்கி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த புளி தண்ணியை நம்ம ஊற்ற போகிறோம். பாருங்க, திருப்பி நடந்துருச்சு. ஏப்ரல்ல ஆக்சுவலி ஏதோ ஒரு மேக்னெட் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா கரையுமே இழுத்துட்டே இருக்கு. பட் நமக்கு கவலை இல்லை, பிகாஸ் சர்ஃப் எக்ஸல் உள்ளே புளித்தண்ணி ஸ்டேட்ஸ் வெளியே. நம்ம இங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற இந்த புளித்தண்ணி ஊத்திடலாம். புளித்தண்ணி கூடயே இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. ஒரு சின்ன துண்டு வெல்லம் இல்லாட்டி ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ நம்மளோட குழம்பு நல்லா கலந்தாச்சு. டேஸ்ட் பார்த்து உப்பு, ஜாகரி, புளி ஏதாவது ஆட் பண்ணால் ஆட் பண்ணுங்க. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மூடி போட்டுட்டு அடுப்பை லோ பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட மிளகு கொத்தமல்லி குழம்பு ரெடி ஆயிடும்.
ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல குக் ஆச்சுங்க. இங்க பாருங்க எந்த அளவுக்கு திக்கா இருக்குன்னு. நல்ல திக்காட்டு சூப்பரா வெந்தாச்சு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், வேற லெவல்ல இருந்துச்சு. இப்போ இதை பிளேட் பண்ணிடலாம். நம்மளோட திக்கான கொத்தமல்லி மிளகு குழம்பு ரெடி. இது நீங்கள் வந்து கூலானதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னரில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 வீக் வரைக்கும் நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட மிளகு குழம்பு ரைஸு கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. சரி, இப்போ இதை ஊற்றிடலாம். சரி, எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்க. இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது இந்த பெப்பர் கொரியாண்டர் குழம்பு, மிளகு கொத்தமல்லி குழம்பு தான். ஸோ உங்களால் நம்ப முடியுதா? இந்த குழம்பு நீங்கள் 30 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாங்க. ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ நம்மளோட பெப்பர் கொத்தமல்லி குழம்ப டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சாதத்துக்கு கூட, அதுவும் சுட சுட சாதத்துக்கு கூட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா உருண்டை பிடிச்சி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணிடலாம். வேற லெவலில் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம ஃப்ளேவர். அண்ட் இங்க பாருங்க, என்னோட ஏப்ரன் பழையபடி புதுசு மாதிரி ஆயிடுச்சு. சர்ஃப் எக்ஸல் உள்ளே, ஃபுட் ஸ்டெயின்ஸ் வெளியே.